டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் சாமி. சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணம். இப்போ நம்ம இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த குருசாமி எத்தனை வருஷம் மலைக்கு போயிருக்காங்க, அதை பற்றின விவரங்களை அவங்களே சொல்லுவாங்க. ஐயப்பன் விரத மகிமையும் பற்றி ரொம்ப சிம்பிளாக எப்படி விரதம் இருக்கிறது பற்றியும் நம்ம குருசாமி பேசுவாங்க. இப்போ சாமி, நீங்கள் எத்தனை வருஷம் சாமி மலைக்கு போயிருக்கீங்க? நான் 50 வருஷம் முடிஞ்சு 51 வருஷம் போயிருக்கேன். அருமை அருமை. 51 வருஷம் அவங்க மலைக்கு போயிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களோட சிறப்புன்னு ஒன்று இருக்கும் சாமி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா, மாதந்தோறும் போகிறத பற்றி? நான் பெருவடியில் 50 வருஷம் முடிஞ்சு 51 வருஷம் போயிட்டுருக்கு. இப்போ தற்சமயம் போல் மாதாந்திரம் போய் 25 வருஷம் ஆகுது. மாதம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே, தமிழ் தேதிக்கு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே போயிட்டுருக்கேன். அது உடைய சமயங்களில் 2 வாரத்தையும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி போயிட்டுருக்கேன். அது பகவான் மாதாந்திரம் போடுறதுன்னு ஏகாந்தமாக இருக்கும். என்ன அது பங்குனி உத்திரம்னு இப்போ இந்த பஸ்ஸுகள்லாம் விடுறதுக்கு முன்னால் பங்குனி மாதம் திறப்பாங்க. அப்போ சாமி ஆராட்டு கிடையாது. பங்குனி மாதம் உத்திரம் ஒரு நாள் திறப்பாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாப்பொடி, மஞ்சப்பொடி, பால், எண்ணெய், தேன், விபூதி, சந்தனம், கனகாபிஷேகம், பஞ்சாமிர்தம், விபூதி, களபம், எல்லா அபிஷேகம் 18 அபிஷேகம் அஷ்டாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் பண்ண பாக்கியம் கிடைச்சிது. பகவானுக்கு நிவேத்தியம் கூட சக்கரை பொங்கல் கூட போட்டு நிவேத்தியம் பண்ணியிருக்கு. அது ஒரு பாக்கியம் கிடைச்சது ஒரு காலங்களில். அது பகவானுடைய அனுகிரகம். அதனால் மலைக்கு போகிறது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இருக்கவன் ஏழை பணக்காரன் கிடையாது. எல்லாரும் சமத்துவம் தான். சபரிமலை பொறுத்த மட்டும் இருக்கு. ஆண்டியும் சரி, அரசனும் சரி, ஒரு கற்பூரத்தை வாங்கி மாலை போட்டு சாமியே சரணமையப்பான்னு அவன் வணங்கினா கூட பகவான் அவன் அனுகிரகம் பண்ணுவார். எங்களுக்கெல்லாம் எல்லாரும் அங்கே தெரியும், எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலுமே சபரிமலை ஓரத்தில் நின்று சாமியே சரணமையப்பான்னு ஒரு கற்பூரத்தை கொடுத்து பகவானுக்கு கொண்டு பகவான் அவனுக்கு பகவான் அருள் புரிவார். ஆனால் அவருக்கு இருக்கவன் எல்லாம் கிடையாது. சுத்தபத்தம் கந்தையானான் கசக்கி கட்டு கூடானான் குடித்து கொடி, இப்படி எளிய முறையில் தான் இருக்கு. தவிர நம்ம அப்படி பூஜை பண்ணணும், இப்படி பூஜை பண்ணணும் அப்படிலாம். இப்போ என் கூட வர சாமியெல்லாம் சாமியை வசதி வாய்ப்பு இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் சாமி, ஒரு 2 பண்டாரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதே பண்ணி பூஜை எனக்கு அதெல்லாம் இப்படி சொல்லி நினைக்க உங்களுக்கு பகவான் அருள் புரிவார். நீங்கள் அது இருக்கவன் இல்லாதவன் அவருக்கு அப்படி பண்ணுறாரு, அவன் எக்கச்சக்கமாக சொல்லி அதை நினைப்பே வேண்டாம். பகவான் பரபிரம்மம், அவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாருக்கும் அருள் புரிவார். இப்போ எளிமையாக கும்பிடுன்றதோட ஒரு சிம்பிளாக அதை பற்றி சொல்கிறீங்களா சாமி? ரொம்ப எளிமையான வீட்டில் பூஜை அது எப்படின்றது சொல்கிறீங்களா? வீடு வாய்ப்பு வசதி இல்லாதவங்க, வீடு நம்ம போக முடியாதவங்க, சூழ்நிலைகள் சரியில்லாதவங்க, சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியில்லாதவங்க, வீட்டில் வசதி இல்லாதவங்க, பூஜை பண்ணுறதுக்கு தோதுவான வசதிகள் இல்லாதவங்க, ஆற்றுல குளிச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு ஒரு கற்பூரத்துக்கு சாமியே சரணமையப்பான பகவான் அவனுக்கு பக்கம் அருள் புரிவார். அவர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் பரபிரம்மம், அவர் உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிறார், எங்கும் எல்லா வகையும் இருக்கிறார். ஆனால் எந்த இது பாகுபாடு வேண்டாம், அவர் அப்படி பண்ணுறாரு நம்ம இப்படி பண்ண முடியல, அந்த சிந்தனையே வேண்டாம். எல்லாம் சரி சாமி. இப்போ ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பூஜை இருக்கிறத பற்றி ஒரு நிமிஷம் சொல்கிறீங்களா சாமி? இதை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாம் மாற விட்டுருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க பூஜை வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலுமே ஒரு கிலோ அரிசியை வாங்கி ஒரு காய் 2 காய் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு இலையில வச்சு ஒரு தீபத்தை தீபத்தை ஏற்றி வச்சு சுவாமியே சரணமையப்பா பகவான் பூஜைகள் அறியோம் என்றாலும் நேசத்தில் ஆசையால் செய்கிறோம். அதனால் அவர் எதையும் ஏற்றுக்கிடுவார். பரபிரம்ம எந்த இதையும் நாங்கள் அவர் ஏற்றுக்கிடுவார். அதனால் அங்கே போகணும், இங்கே போகணும், கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், பெருசாக பூஜைகள் கிடைக்கணும், அவங்கள கூப்பிடணும், எல்லா சாமியும் கூப்பிட்டு சாப்பாடு பண்ணணும். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு ஒரு 7 இடையே ஒரு 2 அன்னதானம் பண்ணாலே போகணும். 1 கிலோ அரிசினா 4 பேர் சாப்பிடலாம். அவங்க அது பகவானுக்கு அவங்களுக்கு கொடுத்தாரு. அது பகவான் மனம் திறந்து ஏற்றுக்கிடுவார், நல்லா அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார். சரி சாமி, ரொம்ப அருமையாக எங்களுக்கு தெளிவாக எளிமையாக ஐயப்பனை எப்படி கும்பிட்றதுன்னு பற்றி சொல்லியிருக்கீங்க சாமி. சுவாமியே சரணமைப்பா. ரொம்ப நன்றி. வணக்கம் சாமி.